இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், விழிப்போடு இருத்தலே இறைவனை அடையும் வழியாக இருக்க முடியும். இன்று நாம் பொதுக்கால ஞாயிறின் 32ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். விழிப்பாயிருங்கள் என்ற எச்சரிக்கை செய்தியோடு இன்றைய நற்செய்தி வாசகம் நிறைவுக்கு வருவதை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும், ஏன் ஒவ்வொரு விலங்குகளும் கூட விழிப்பாய் இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். விழிப்பாய் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இழந்து போகக்கூடிய தருணங்கள் கூட வருவது உண்டு. நேற்று ஒரு காணொளி காட்சி ஒன்று கண்டேன். தாய் கோழி தன் குஞ்சுகளை வைத்து மேய்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய பார்வையானது எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கிறது. காரணம், அந்த குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு நிலையில் அவைகளை காப்பாற்றுவதற்காக அது எப்போதுமே விழிப்பாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கோழி மட்டுமல்ல, ஒவ்வொரு விலங்குமே தன்னுடைய குஞ்சுகளையோ கன்றுகளையோ பாதுகாக்க தவறுவதில்லை. அதற்காக விழிப்பாய் இருக்காமல் இருப்பது கிடையாது. வாகனம் ஓட்டுகின்றவரை பாருங்கள். நீங்கள் கூட வாகன ஓட்டியாக இருக்கலாம். எவ்வளவு பெரிய சிறந்த வாகன ஓட்டியாக இருந்தாலும் சாலையிலே போகின்ற பொழுது ஒரு நொடி கண்களை மூடிவிட்டோம் என்று சொன்னால் விளைவு மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடித்து விடுகிறது. மரணத்தை தழுவக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நாம் சொல்லலாம், இவர் மிகப்பெரிய வாகன ஓட்டியாயிற்றே, எப்படி இது நடந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம் விழிப்பாய் இருந்தால் மாத்திரமே ஒரு சரியான பாதையில் நாம் செல்ல முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரி, படிக்கின்ற பிள்ளைகள் வருடம் முழுவதுமாக தன்னை தேர்வுக்கு தயார்படுத்திக் கொண்டு தேர்வு அறைக்கு போகின்ற பொழுது அதற்கான அனுமதி சீட்டை, அந்த ஹால் டிக்கெட் இல்லை என்று சொன்னால் உள்ளே விடுவார்களா? ஆக எல்லாவற்றையும் தயாரிக்கின்ற அவர்கள் தேர்வுக்கு முன்னால் என்னென்ன எடுத்துக்கொண்டு போக வேண்டும், பேனா, பென்சில் மற்றும் அனைத்து உபகரணங்களோடு அந்த அனுமதி சீட்டையும் எடுத்துக்கொண்டு போனால் மாத்திரமே உள்ளே விடுவார்கள். ஆக அது மாணவனோ மாணவியோ விழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரி, 1988ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்த நிகழ்வாக ஒரு செய்தியை ஒரு சகோதரன் பகிர்ந்து கொள்கிறார். இவான் லெஸ்டர் என்ற ஒரு பிரபலமான ஸ்கை டைவர் மற்றும் போட்டோகிராஃபர், அதாவது வானத்திலிருந்து விமானத்திலிருந்து குதிக்கக்கூடிய ஒரு வீரர், குதித்துக் கொண்டே புகைப்படங்களை எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர். இவர் எடுத்த பல புகைப்படங்கள் மூலமாக அவர் பிரபலமாக இருக்கின்றார். அதிலும் வானத்திலிருந்து குதித்துக் கொண்டு எடுப்பதால் மிகச் சிறந்தவராக இருக்கிறார். பல முறை அவர் வானத்திலிருந்து குதித்திருக்கிறார். பல அற்புதமான புகைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறார். இவர் மற்ற குதிக்கின்ற வீரர்களோடு இவர் சென்று அவர்கள் எவ்வாறு குதிக்கிறார்கள் என்பதை தத்துவமாக படம் பிடிக்கின்ற ஒரு புகைப்பட கலைஞர். இவர் ஒரு முறை அனைத்து வீரர்களோடு இவரும் தயாராகி விமானத்தை பறந்து கொண்டிருக்கிறார். எல்லா வீரர்களும் தங்களை தயார் செய்து கொண்டார்கள். இவரும் தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரால் குதிக்கின்றார்கள். இறுதியில் இவரும் தன்னுடைய கேமராவோடு குதித்து விடுகிறார். குதித்துவிட்டு பாரசூட்டை, அதாவது வான் குடை மிதவை என்று சொல்வார்கள் நினைக்கின்றேன், அது பேர் வான் குடை மிதவை, பாரசூட், அதை அதனுடைய கயிறை இழுத்து அதை செயல் கொண்டு வர நினைக்கின்ற பொழுதுதான் அவர் உணர்ந்தார், அவர் பாரசூட்டை கொண்டு வர மறந்து விட்டார், பாரசூட்டை அணிந்து கொள்ள மறந்து விட்டார். விளைவு என்ன? மரணம். எத்தனை முறை சென்றிருந்தாலும் அந்த முறை அவர் மறந்து விட்டதால் மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று. ஆக விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் நாம் விழிப்பாக இருந்தால் மாத்திரமே கடவுளோடு இணைய முடியும் என்பதை மிக தெளிவாக கூறுகிறது. இதனை பல வாட்ஸ்அப்பிலே நகைச்சுவையாக போடுவது ஒன்று. 3 அரசியல் தலைவர்கள் அல்லது நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் ஒரு பள்ளிக்கூட மாணவனோடு விமானத்திலே பயணிப்பதாகவும் ஒருவர் பிறரை பற்றி பேசிக்கொண்டு வருகின்ற வேளையிலே விமானம் கோளாறு ஏற்பட்டு கீழே விழுகப் போகிறது, உங்களுடைய பாரசூட்டை எடுத்துக்கொண்டு நீங்கள் குதித்து விடுங்கள் என்று சொல்வதாகவும், அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் தான் தப்பித்தால் போதும் என்ற உணர்வோடு பாரசூட்டை எடுத்துக்கொண்டு குதிப்பதை நாம் பார்க்கிறோம். இறுதியில் ஒரு பாரசூட் 20 இருக்கிறார்கள். அந்த சிறுவனும் ஒரு நல்ல ஒரு தலைவராக, அந்த தலைவர் சொல்லுவார், தம்பி
நான் வாழ்ந்து முடித்து விட்டேன், நீ குதித்து விடு, நீ வாழ வேண்டிய சிறுவன், நான் இறந்தால் பரவாயில்லை என்று சொல்லுவார். அப்போ இந்த சிறுவன் சொல்லுவான், சார் கவலைப்படாதீங்க, ஒரு தலைவர் பாரசூட் என்று நினைத்துக் கொண்டு என்னுடைய பள்ளிக்கூட பையை தூக்கி கொண்டு குதித்து விட்டார், எனவே நமக்கு 2 பாரசூட் இருக்கிறது, நாம் இருவருமே தப்பித்து விடலாம், கவலைப்படாத சொல்லி இருவருமே பாரசூட்டை பயன்படுத்தி குதித்தார்களாம். அந்த விழிப்புணர்வு இல்லாமல் குதித்தவர் மரத்தை தழுவுகிறார், விழிப்போடு இருக்கிறவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள் என்ற ஒரு செய்தி. இது நகைச்சுவையாக இருந்தாலும் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் அது உண்மையானதை நினைக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய புகைப்படக்காரருடைய மரணம் இவ்வளவு விரைவாக முடிந்தது நினைத்து பலரும் வருத்தப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த பூமை கொடுக்கின்ற செய்தி என்ன? ஒவ்வொருவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். விவிலியம் கூறுவது மற்றொரு அதிகாரத்திலே, விழிப்பாய் ஒரு வீட்டு தலைவன் இருப்பான் என்று சொன்னால் அவன் வீட்டில் திருடன் உள்ளே நுழைய முடியுமா? கண்ணவிட விடுவானா? எங்கே விழிப்பில்லாமல் இருக்கிறதோ அங்கே திருடன் தைரியமாக நுழைந்து கொள்ளையடித்துக் கொண்டு போவான். விழிப்பாய் இருக்கின்ற போது நாம் எல்லாவற்றையுமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கனவு கூறுகின்றார். இந்த வாசகமானது ஆண்டவர் இயேசுவின் 2வது வருகையை குறித்து பேசுகின்ற உருவமாக வருகின்றது. இனி வருகின்ற 2-3 ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆண்டவருடைய வருகைக்காக தயாரிக்கின்ற ஒரு நிகழ்வைத்தான் நாம் செய்ய இருக்கின்றோம். ஆக 2வது வருகை இருக்கின்ற பொழுது மக்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தயாரித்து காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இன்றைய வாசகம் கூறுகிறது. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், சாலமோனுடைய ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் இந்த ஞானத்தை பெண்ணிற்கு ஒப்பிடுகிறார். எதற்காக ஞானத்தை பெண்ணிற்கு ஒப்பிட வேண்டும்? எபிரேய இலக்கியத்தை பார்க்கின்ற பொழுது ஞானம் என்பது பெண்ணை சித்தரிக்கப்படுகின்றதா, பெண்ணாக சித்தரிக்கப்படுகின்றதா. ஆங்கில மொழியிலே அதை நியூட்ரல் என்று கூறுகிறார். அதாவது அதை தடை செய்யப்பட்ட ஒன்று எடுத்துக் கொள்ளலாம், காஸ்ட்ரேட் என்று சொல்கின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. ஆனால் எபிரேய இலக்கியத்திலே ஞானம் என்பது ஒரு பெண்ணாக சித்தரிக்கப்படுகின்றது. இந்த ஞானம் எப்பேற்பட்டது, அதனை தேடுவோருக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை சுட்டி காண்பித்து ஒவ்வொருவரும் இந்த ஞானத்தை தேட வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக தெளிவாக கொடுக்கின்றது. ஞானம் தன்னை தேடுவோருக்கு தன்னை வெளிப்படுத்துவான். அதன் மீது அன்பு கூறுவோர் அதனை கண்டுகொள்வார்களாம். அதன் மீது விழிப்பாயிருப்போர் கவலையில் இருந்து விடுபட்டு வாழ்வார்களாம். என்ன ஒரு அற்புதமான பாக்கியங்கள் அந்த ஞானத்தை தேடுகின்ற பொழுது கிடைக்கும் என்பதை முதல் வாசகத்திலே அந்த ஆசிரியர் கூறுகிறார். ஞானம் என்பது ஒரு கொடை, இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடை. கிறிஸ்து பிறப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த இந்த மக்கள் அலெக்சாண்ட்ரியாவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக. அந்த காலகட்டத்திலே இந்த யூதர்கள் அந்த கிரேக்க கலாச்சாரத்தையும் அதன் மொழியையும் உயர்ந்தது என்று எண்ணி அவர்கள் தெய்வத்திற்கு வழிபட ஆரம்பித்து விடுகின்றார்கள். அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும், இஸ்ராயலின் கடவுளான அந்த உண்மை கடவுளை அவர்கள் மறந்துவிடக் கூடாது என்ற ஒரு படிப்பினையை கொடுப்பதே இந்த நூலினுடைய நோக்கமாக இருப்பதை நாம் உணரலாம். ஆக யூத மக்கள் பிற மக்களுடைய கல்வி, கலாச்சாரம், மெய்யியல் இவைகளை பற்றி பொறாமைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் நம்முடைய கடவுள் கொடுத்த அந்த புனித நூலில் உண்டு அடங்கி இருக்கிறது. எனவே அந்த ஞானத்தை நாம் பற்றிக்கொண்டால் போதும். எனவே இறைவனின் அந்த கொடையாம் இந்த ஞானத்தை நாம் விழிப்பாக இருந்து அதை பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இன்றைய முதல் வாசகத்திலே அந்த ஆசிரியர் கூறுகின்றார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் நூலிலே 8வது அதிகாரம் 34வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் பேறு பெற்றோர் என்கிறது ஞானம். இது சொல்ல வருகின்ற செய்தி என்ன? இறைவன் தன்னை ரகசியமான மிஸ்டீரியஸ் வே என்று கூறுவார்கள், ரகசியமான முறையில் வெளிப்படுத்த விரும்புகின்றார். பொறுமையோடு விழிப்புணர்வோடு யார் தேடுகின்றார்களோ அவர்கள் மட்டுமே அவரை கண்டுகொள்ள முடியும், அந்த கடவுளை கண்டுகொள்ள முடியும், ஞானமான கடவுளை கண்டுகொள்ள முடியும் என்று அவர் கூறுகின்றார். 2ஆம் வசனத்துக்கு வருகின்ற பொழுது திருத்தூதர் பவுலடியார் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதிய மடலாக அமைகின்றது. இந்த மடலானது கிறிஸ்து
அவருடைய வருகை விரைவாகவே இருக்கும், இரண்டாவது வருகை விரைவாக வரும் என்று காத்திருந்தார்கள். சின்ன பேர் கூட காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வருகை காலதாமதமானது. இயேசு வருவார் என்ற நிலையில் அந்த மக்கள் வேலை செய்ய மறுக்கிறார்கள், சோம்பி திரிகிறார்கள். இதனால் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மக்கள் சோம்பேறிகளாக மாற ஆரம்பித்து விடுகின்றார்கள். எனவேதான் இவர்களை எப்படியாவது பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வோடு இரண்டாவது வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது, ஆனால் அவர் எப்போது வந்தாலும் அவரை எதிர்கொள்ள, அவரை வரவேற்க நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும், நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். இன்னும் குறிப்பாக இயேசுவின் வருகையின் போது அனைத்து மக்களையும் இறந்தவர்களை அவர் அழைத்துக் கொள்வார், மீட்டுக் கொள்வார் என்ற செய்தி வருகிறது. இப்ப இவருடைய கேள்வி என்னவென்றால், இயேசு வர காலதாமதம் செய்வதால் இதற்கிடையில் யாராவது இறந்தால் அவர்கள் எங்கே போவார்கள், அவர்களுக்கு மீட்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு கேள்வி எங்கே எழுகிறது. இவர்களுக்கு ஒரு விடை தரும் முகமாகத்தான் பவுலடியார் கூறுகிறார், இயேசு கிறிஸ்து எப்பொழுது வந்தாலும் அவர் வருவதற்கு முன்னால் இறந்தவர்களையும் அவர் மீட்பார், அவர்களுக்கும் அவர் விடுதலை கொடுப்பார், அவர் வரும் நாளில் மற்றவர்களையும் அவர் அழைத்துக் கொண்டு செல்வார். எனவே இறந்தவர்கள் உயிர்ப்பார்களா இல்லையா என்ற கவலையைப்படுவதை விட்டுவிட்டு இயேசுவின் வருகைக்காக நாம் நம்மையே ஆயத்தப்படுத்த வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் பவுலடியார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாவது திருமுகத்திலே அவர் கூறுகின்ற செய்தியாகும். நற்செய்தி வாசகத்துக்கு வருகின்ற பொழுது அதுவும் இயேசுவின் இரண்டாவது வருகையை பற்றியும் அவரை வரவேற்க நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினை கொடுப்பதாக இருக்கின்றது. பாலஸ்தீன கிராமங்களில் திருமணம் என்பது நமது ஊர் திருமணம் போல ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் மணமகன் வீட்டிலிருந்து மணமகள் வீடு வரைக்கும் வழி நெடுகிலும் அவர்கள் காத்திருந்து அவர்களை வரவேற்க தயாராக இருப்பார்களாம். எனவே சாலையோரங்களில் அவர்கள் வரிசையாக நின்று கொண்டிருப்பார்களாம். மணமகன் எப்போது வருவான், எப்படி வருவான் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் எப்பொழுது வந்தாலும் அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, குறிப்பாக மணமகளுடைய தோழிகள், இங்கே 10 பேர் என்று நற்செய்தியை வாசிக்கிறோம். அந்த 10 பேரும் மணமகளோடு தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுது மணமகன் வந்தாலும் அந்த மணமகளை அழைத்துக் கொண்டு அந்த விருந்து முடிந்தவுடன் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவார். எனவே அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கிறது. இதில் பெண்ணின் தோழிகள் 10 பேர் என்றும் அதில் 5 பேர் விவேகிகள் என்றும் 5 பேர் அறிவிலிகள் என்றும் கூறுகின்றனர். எதற்காக? அந்த 5 பேர் விழிப்பாக இருக்கிறார்கள், முன் தயாரிப்போடு இருக்கிறார்கள். விளக்கு மட்டுமல்லாமல் விளக்குக்கு தேவையான எண்ணெயையும் அவர்கள் எடுத்து போகிறார்கள். இது அவருடைய முன் தயாரிப்பை கொடுக்கிறது. இந்த மற்ற 5 பேரும் விளக்கை எடுத்துக் கொண்டார்கள், போதுமான எண்ணெய் எடுத்துக் கொள்ளவில்லை. அது எதை குறிக்கிறது என்றால் அந்த முன் தயாரிப்பு இன்மை என்ற ஒரு நிகழ்வை அது எடுத்து காட்டுகிறது. அருள்பணி ரெஜினால்ட் என்பவர் கூறுகிறார், அவருடைய கூற்று பிரகாரம் இந்த பிளவுகள் எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்கள் முன் தயாரிப்போடு உள்ள விவேகிகள் என்றும், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதவர்கள் முன் தயாரிப்பில்லாத அந்த அறிவியல்கள் என்றும் அவர் கூறுகின்றார். ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதை விட்டுவிட்டு அதை தள்ளி போடாமல் உடனடியாக செய்து முடிப்பதற்கான அனைத்து காரியங்களையும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த உருவகம் கூறுகின்ற கருத்துக்கள் என்ன? இந்த 10 கண்ணீர்கள் என்பது திருச்சபையை குறிக்கிறதா, அதாவது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்கும் திருச்சபையை குறிக்கின்றதா. மணவாளன் கிறிஸ்துதான். திருமண விருந்து என்பது ஆண்டவருடைய வருகை, அவர் வருவது என்பதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம், ஒரு விருந்துதான். கால தாமதம் என்பது அந்த 2ஆவது வருகை, தள்ளி போவதை அது குறிக்கிறது. எப்போது வந்தாலும் அவர் வருவார், காத்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த 2ஆவது வருகையை அது குறிக்கிறதா. கதவுகள் மூடப்படுகின்ற நிகழ்வு என்பது ஒருவர் கூறுகின்றார், இது தீர்வை நாள். கதவுகள் மூடப்பட்டு அங்கே தீர்ப்பிடப்படுகின்றார்கள் மக்கள் என்பதை குறிப்பதாக ஒரு ஆசிரியர் கூறுவதை நாம் பார்க்கலாம். மேலும் அவர் கூறுகிறார், விவேகிகள் புறவினத்து மக்கள் என்றும் அறிவிலிகள் இஸ்ராயல் மக்கள் என்றும் அவர் ஒப்பைப்படுத்தி பார்க்கிறார். காரணம் என்ன?
இஸ்ராயல் மக்கள் நினைத்தார்கள், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் கடவுளோடு எப்போதும் செல்வோம் என்ற ஒரு மமதையோடு வாழ்கின்ற ஒரு நிலை. ஆனால் புறவினத்து மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள், அவரை ஏற்றுக்கொண்டார்கள், அவருக்கு பிரியமான வழியில் வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர் வந்தவுடனே அவரை வரவேற்க அவர்கள் காத்திருந்தார்கள். எனவே இவர் மிக தெளிவாக கூறுகிறார், விவேகிகள் புறவினத்து மக்கள் என்றும் இஸ்ராயல் மக்கள் அந்த அறிவியல் என்றும் அந்த ஆசிரியர் கூறுவதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, ஓமை சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், தேவையான அல்லது தேவைக்கு அதிகமான எண்ணெயை நம்மிடம் வைத்திருக்க வேண்டும். அதாவது நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள நல்ல உறவுதான் எண்ணெய் என்று ஒரு மெய்யியலாளர் கூறுவதை நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, நமக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள அந்த நல்ல உறவுதான் அந்த எண்ணெயாக கருதப்படுகிறது. இது எப்போதுமே குறைவுபடாமல் இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் எப்போது வருகின்றாரோ தெரியாது. வருகின்ற வரையிலும் விளக்கை வைத்துக் கொண்டு காத்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த எண்ணெய் என்பதை ஒரு ஆசிரியர் பல்வேறு நிலைகளில் அதை ஒப்புமைப்படுத்தி கூறுகிறார். ஒன்று, இறைவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள தனிப்பட்ட உறவு நிலைக்கு அடையாளமாக இந்த எண்ணெய் கருதப்படுகிறதா. இரண்டாவது, விவிலியத்தில் இந்த எண்ணெய் என்பது தூய ஆவியின் அடையாளமாக கருதப்படுகிறது. தூய ஆவியின் அடையாளமாக இந்த எண்ணெய் கருதப்படுகிறது. மூன்றாவது, இந்த எண்ணெய் என்பது நம்முடைய குணநலன்களையும் நம்மிடம் உள்ள கிறிஸ்துவின் மதிப்பீடுகளையும் வெளிப்படுத்துவதாக அது அமைகின்றதா. நான்காவதாக, எண்ணெய் என்பது நம்முடைய ஆன்மீக மூலதனம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஐந்தாவதாக, இந்த எண்ணெய் என்பது நாம் கிறிஸ்து மீது வைத்திருக்கின்ற அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை, அந்த எதிர்நோக்கை அடையாளப்படுத்துகின்றது. ஆறாவதாக, எண்ணெய் என்பது நம்மிடம் இருக்க வேண்டிய மன்னிக்கின்ற குணத்தையும் நம்முடைய திறமைகள் ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த எண்ணெய் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இறுதியாக, இந்த எண்ணெய் என்பது நற்செய்தி கூறுகின்ற விதத்தில் உண்மையுள்ள, நம்பிக்கையுள்ள மற்றும் கீழ்ப்படிதல் உள்ள சீடராக, இயேசுவின் சீடராக வாழ்ந்து காட்டுவதே இதன் அடையாளம் என்று கூறுகின்றார். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரி, அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த எண்ணெய் என்பது வெறும் எண்ணெய் மட்டுமல்ல, இத்தனை பண்புகளையும் அது உள்ளடக்கியதாக, கிறிஸ்துவுக்கு சான்று பகருகின்ற, கிறிஸ்துவின் வார்த்தைகளை வெறும் கேட்டுவிட்டு செல்லாமல் வாழ்ந்து காட்டுகின்ற, செயல்முறையில் வாழ்ந்து காட்டுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியினை தான் இது நமக்கு கொடுக்கின்றது. இது கொடுக்கின்ற செய்தி என்ன பிரியமான சகோதரனே சகோதரி? முதலாவது, நாம் எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும். எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று மெத்தனமாக இருந்து விடாமல் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தெசலோனிக்கே மக்கள் போல சோர்ந்து போய்விடாமல், வேலைக்கு போகாமல் இருக்காமல் நம்முடைய வேலைகளை பார்த்துக் கொண்டு அதே வேளையில் அந்த கோழியை போல, மாணவனை போல, அது ஒவ்வொரு விலங்கை போல நாம் விழிப்போடு இருக்கின்ற பட்சத்திலே நாம் கடவுளை எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும் என்ற ஒரு செய்தி இது கொடுக்கின்றது. இந்த ஆன்மீக தயாரிப்பு என்பது உடனடியாக நிகழ்கின்ற ஒன்று அல்ல. இது தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய ஒன்று. சொன்னதை போல நாளை பார்ப்போம் என்று விட்டுவிடாமல் இன்றே செய்வோம், இப்பொழுதே செய்வோம், எப்பொழுது வந்தாலும் நாம் காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழுகின்ற ஒரு நிலைதான். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுக்கு உகந்த காரியங்களை செய்கின்றவர்களாக, தேவையில்லாத உலக காரியங்களை எல்லாம் விட்டு வாழ்கின்றவர்களாக, நாம் கடவுளுக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கூறுகின்றது. நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்மிடம் குறைவாக இருக்கின்ற அந்த எண்ணெய் என்ன? எவ்வளவு பண்புகள் சொன்னோம், அந்த பண்புகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதில் ஏதாவது குறைகள் இருக்கிறதா? நாம் முன் தயாரிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அதற்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறோமா? அல்லது பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நாமும் நெத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறைவனுடைய இரண்டாவது வருகை எப்பொழுது வந்தாலும் அவருடைய சீடர்களாகிய நாம் அவருடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுகின்ற நாம் எப்போதுமே எச்சரிக்கையோடும் விழிப்போடும் முன் தயாரிப்போடும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கின்றது இன்றைய 3 வாசகங்கள். எனவே பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த கொரோனாவுடைய தாக்கத்தில் நாம் இன்னும் முடங்கி போய் கிடக்கிறோம். எத்தனையோ மக்கள் வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்த விழிப்பு உணர்வு என்பது, விழிப்பாயிருத்தல் என்பது பிறரில் கடவுளை கண்டு அவர்களுக்கும் உதவிகள் செய்து
அவரிலும் நாம் கடவுளை காணக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதை மிகச்சிறந்த ஒரு செயலாகும். எனவே இந்த அற்புதமான நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். நாம் ஒவ்வொருவருமே விழிப்பாயிருப்போம். ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அவர் எதிர்கொள்ள தயாராக இருப்போம். தேவையான விளக்குகளோடும் தேவையான எண்ணெயோடும் நாம் காத்திருந்து ஆண்டவரை வரவேற்போம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். அதற்கு தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர இந்த நாளிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.